மகிழ்ச்சி, சோகம், அறிவு, காதல்ங்கிற 4 உணர்வுகள் ஒரு தீவுல வாழ்ந்து வந்துட்டுருந்தாங்க. அப்போ அந்த தீவு முழுகுற நேரம் வந்துச்சு. எல்லா உணர்வுகளும் இங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு படக ரெடி பண்ணிட்டுருந்தாங்க. ஆனா காதல் மட்டும் என்னால கடைசி வரைக்கும் தாக்கு பிடிக்க முடியுங்கிற நம்பிக்கையில இருந்துச்சு. ஆனா அந்த தீவு பாதி முழுக ஆரம்பிச்சது. உடனே இந்த காதல் பணக்கார உணர்வுகிட்ட போயி, "என்ன உன் கூட கூட்டிட்டு போறியா?" அப்படின்னு கேட்டுச்சு. ஆனா அந்த பணக்கார உணர்வோ, "என்னால உன்ன கூட்டிட்டு போக முடியாது. ஏன்னா என்னோட படகுல நெறைய வெள்ளியும், தங்கமும் இருக்கு" அப்படின்னு சொல்லிருச்சு. உடனே அது தற்பெருமை கிட்ட போயி, "என்ன உன் கூட கூட்டிட்டு போறியா?" அப்படின்னு கேட்டுச்சு. "என்னால முடியாதுப்பா. நீ ரொம்ப ஈரமா இருக்க. நான் உன்ன கூட்டிட்டு போனா என்னோட பாத்திரமெல்லாம் நனைஞ்சு போயிரும்" அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கப்புறம் காதல் சோகத்துக்கிட்ட போயி, "என்ன உன் கூட கூட்டிட்டு போறியா?" அப்படின்னு கேட்டுச்சு. ஆனா அந்த சோகமும், "என்னால உன்ன கூட்டிட்டு போ முடியாது. ஏன்னா நானே சோகமா இருக்கேன். நான் தனிமைய மட்டும் தான் விரும்புறேன்" அப்படின்னு சொல்லிருச்சு. உடனே மகிழ்ச்சி அத தாண்டி போச்சு. அப்போ காதல் அத கூப்பிட்டுச்சு. ஆனா மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷமா இருந்தனால, அது கூப்பிட்டது கேட்கல. திடீர்னு, "வா உன்னை என்ன கூட்டிட்டு போறேன்" அப்படிங்கிற ஒரு பெரியவர் வாய்ஸ் கேட்டுச்சு. இதுவும் ரொம்ப சந்தோஷமா அவங்க கூட போச்சு. எங்க போறோம், எதுக்கு போறோம்ன்னு கூட கேட்காம அது கூட அந்த காதல் போச்சு. திடீர்னு ஒரு பாலைவனத்துக்கு போனதுக்கு அப்புறமா அந்த காதல், "ஆமா என்னை கூட்டிட்டு வந்தது யாரு?" அப்படின்னு அறிவுகிட்ட போய் கேட்டுச்சு. அப்பதான் அறிவு சொல்லுச்சு, "உன்னை கூட்டிட்டு வந்தது நேரம்" அப்படின்னு சொல்லுச்சு. "நேரம் எதுக்கு என்ன கூட்டிட்டு வரணும்?" அப்படின்னு கேட்கும்போது தான் அந்த அறிவு சொல்லுச்சு, "ஏன்னா நேரத்துக்கு மட்டும் தான் தெரியும் காதல் எவ்வளோ புனிதமானதுன்னு." இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்மளோட காதல் வெற்றி பெறணும்னா, கண்டிப்பா நம்ம நேரம் அதுக்கு துணையா வரும். கண்டிப்பா நம்ம காதல் வெற்றி பெறும்.